பஞ்சபூதங்கள்ல அக்னி தலம், நினைத்தாலே முத்தி கொடுக்கிற தலம். ஈசன் ஜோதியா நின்ற தலம். ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகி நின்ற தலம். பிரம்மன் மற்றும் திருமாலின் ஆணவம் அழிந்த தலம். மும்மூர்த்திகளுக்கு சிவலிங்கமாக உருவெடுத்த தலம். ஈசன் அர்த்தநாரீஸ்வராய் காட்சியளித்த தலம். தெய்வ குறவர்கள் நால்வராலும் பாடப்பட்ட தலம். விநாயகரின் அறுபடை வீடுகள்ல முதற்படையான தலம். அருணகிரிநாதர் திருப்புகழ் பாட முருகன் அடியெடுத்து கொடுத்த தலம். ஆதார தலங்களில் இது மணிப்பூரக தலம். பௌர்ணமி கிரிவலத்திற்கு பிரசித்தி பெற்ற தலம். கார்த்திகை தீபத்தின் மூலத்தலம். மலை உச்சி மகாதீபத்தால உலக புகழ் பெற்ற தலம். இப்படியா சொல்லிட்டே போகலாம் அண்ணாமலையாரோட பெருமைகளை. பொதுவா ஒரு சித்தர் ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம்தான். ஆனா பல சித்தர்கள் சேர்ந்து ஒரு நிலப்பரப்புல வாழ்ந்தாங்க அப்படின்னா, இருக்காங்க அப்படின்னா அதுதான் திருவண்ணாமலை. என்னதான் ஆண்டு அனுபவிச்சாலும் கடைசியில சாம்பல் தான் அப்படின்னு உணர்த்துற ஒண்ணுதான் திருநீரு. நான் அப்படிங்கிற அகந்த உனக்குள்ள இருக்கவே கூடாது. அப்படி அகந்தையோடு வாழ நினைச்சா உனக்கு மேல நான் ஒருத்தங்க இருக்கேன் அப்படிங்கறத மறந்துடாத. இருக்கிற சின்ன வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு போ அப்படிங்கறத தீப வடிவமா உணர்த்துற கோவில் தான் திருவண்ணாமலை கோவில். இதை உணர்த்துற ஒண்ணுதான் திருக்கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது உலக பிரசித்தி பெற்ற ஒன்று. இந்த மலை உச்சி தீபத்தை நேர்ல போய் பாக்குறவங்களோட வாழ்க்கையில இருள் நீங்கி ஒளி வீசும் அப்படிங்கிறது ஐதீகம். தீவிரமான சிவபக்தி உள்ள மன்னர்களோட கைலாயமா இந்த திருவண்ணாமலை திகழ்ந்திருக்கு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் வந்துட்டு 25 ஏக்கர் நிலப்பரப்புல 9 கோபுரங்கள், 6 பிரகாரங்கள், 142 சந்நிதிகள், 30 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்களை கொண்ட 1000 கால் மண்டபங்கள், அதுக்கு அடியில பாதாள லிங்கம், 43 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபம் அப்படின்னு இந்த அண்ணாமலையார் கோவில் மிக பிரம்மாண்டமா எழுந்து நிற்குது. சிவபெருமானோட பஞ்சபூத கோவில்கள்ல இந்த கோவில் அக்னி வடிவிலான கோவில். கருவறையில மூலவர் தங்க கவச நாக ஆபரணத்துடன் வைர விபூதி நெற்றிப்பட்டம் ஜொலிக்க பேரழகுடன் காட்சியளிக்கிறாரு. அண்டையின் தவத்தால தன்னோட இடப்பாகத்தை வழங்கி அர்த்தநாரீஸ்வரராய் காட்சியளிக்கிறதா சொல்லப்படுது. சிவபெருமானை பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.